Hi students, last வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 7 ஃபங்க்ஷன்ஸில் பிளாக் அண்ட் தென் நெஸ்டட் பிளாக்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தென் நெக்ஸ்ட் இதில் we will discuss about advantages of user defined functions. ஸோ யூசர் நாம் டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் what are the advantages அப்படின்னா function help us to divide a program into modules. So modules program programs நம்ம divide பண்ணிக்கலாம் and then code easier and then manage easier வந்து code easier write பண்ணிக்கலாம் and then manage பண்ணிக்கலாம். Then next it implements code reuse. So code reuse means so நம்ம once யூஸ் பண்ண கூட திரும்ப ப்ரோக்ராமில் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் and then every time you need to execute a sequence of statements. ஸோ எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் sequence of statementை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் and then all you need to do so it's call of function. ஸோ எத்தனை டைம் வேணாலும் நம்ம அதை கால் பண்ணிக்கலாம். Then third one, functions allows us to change functionality easily. So ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் and then different programs can different functions. ஸோ different ப்ரோக்ராமில் different functions நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் at a டைமில். ஸோ இதை வந்து 3 advantages of user defined functions. So divide a program into modules and then code easier and then code reuse and then to do it's a call of functions and then change functionality easily and then different programs can work on different functions. So there are 3 advantages of user defined functions. The next topic, calling a functions. So ஒரு ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்துக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் when you call the hello functions, hello அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா to program display the following string. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் பாருங்கள், def அப்படிங்கிற டெஃபினேஷன் கீவேர்டு ஹலோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹலோ அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, டெஃப்ங்கிறது கீவேர்டு. ஸோ பிரிண்டில் ஹலோ பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு காலிங் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறது மீன்ஸ் வாட் இஸ் அவுட்புட் ஹலோ பைத்தான். ஸோ டெஃப் அப்படிங்கிற கீவேர்டில் ஹலோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேமில் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஹலோ பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதுதான் என்ன பண்ணும், ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். அதான் வந்து காலிங் ஏ ஃபங்க்ஷன்ஸ். another example, alternatively we can call the hello functions within print functions. So print functions within print functionsல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ அது நமக்கு எப்படி வந்து கால் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், டெஃப் அப்படிங்கிற கீவேர்டில் ஹலோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம், தென் சேம் அதே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹலோ பைத்தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்டெக்ஸ்லேயே பார்த்துருப்போம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ரிட்டனில் வந்து ஹலோ பைத்தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் த ரிட்டன் ஹேஸ் நோ ஆர்கியூமெண்ட், பட் உள்ளே வந்து வெறும் பேராந்தசிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து எந்த ஆர்கியூமெண்ட்டும் அவங்க கொடுக்கல. ஸோ இது நன் வில் பி டிஸ்பிளே த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அவுட்புட். இப்போ அவுட்புட் பாருங்கள், ஹலோ பைத்தான்ற அவுட்புட், தென் நன்னுன்ற அவுட்புட்டு. ஸோ அப்படின்னா இந்த பேராந்தசிஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அவங்க ஆர்கியூமெண்ட்ஸும் கொடுக்கல. ஸோ அதனால் நன் அப்படிங்கிறது நமக்கு காட்டிருக்கு. இதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் காலிங் ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பாசிங் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸை நம்ம எப்படி வந்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கை. ஸோ சின்டெக்ஸ் வந்து டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம், ஸோ பேராமீட்டர்ஸ் மோர் தென் பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். அப்படி மோர் தென் பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கும்போது செப்பரேட்டட் பை கமாஸ். ஸோ ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்க்கும் செப்பரேட் பை கமாஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து கோலன் அப்படிங்கிற வைக்கணும். ஸோ எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ பி அப்படின்னு ஒரு இன்னொரு பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு கமாஸ் கொடுக்கணும். அதான் வந்து பேராமீட்டர்ஸ் செப்பரேட்டட் பை கமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்ணால் let us see the use of parameters while defining functions. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸை, ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு அந்த பேராமீட்டர்ஸ் எப்படி நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்டெக்ஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அஷ்யூம் w equal to 3, w means width equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க, height equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ width equal to 3, height equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த பேராமீட்டர்ஸ்க்கான சின்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம், டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு. ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து w அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர்ஸ் எடுத்திருக்கோம், h அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு w, h அதில் வந்து கமா யூஸ் பண்ணுறோம். ஸோ w,
ஹெச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா W இன்ட்டு ஹெச். ஸோ வித்தையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்? ஸோ ஏரியா ஆஃப் டபிள்யூட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ 5. ஸோ 5 3s are 15 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக நமக்கு வரும். இதான் வந்து ஒரு பெராமீட்டர்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் நேம்குள்ளே மோர் தென் ஒரு பெராமீட்டர்ஸ் கொடுக்கும்போது அதை எப்படி பாஸ் பண்ணுறது, அந்த பெராமீட்டர்ஸ்க்கான வேல்யூஸை எப்படி பாஸ் பண்ணி நம்ம எப்படி அவுட்புட் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான சின்டெக்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள். இப்போ கீழே பாருங்கள், the above code assign the width and height values of parameters W and H. ஸோ width and heightங்கிற வேல்யூஸ்க்கு W and Hங்கிற 2 parameters எடுத்திருக்கோம். தென் வந்து parameters are used to creation of functions area. ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து ஏரியா அண்ட் தென் வந்து நம்ம அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஏரியாவோட அவுட்புட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். the values of 3 and 5 are passed W and H respectively. ஸோ W and H ஏரியாவோட ஃபார்மில் வந்து W இன்ட்டு ஹெச், வித் இன்ட்டு ஹைட்டு. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 15 அப்படிங்கிறது இஸ் த ஆன்சர். தென் நெக்ஸ்ட் டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. வி ஆஃப்டன் யூஸ் த டேர்ம் parameters and arguments interchangeably. இன்கேஸ் parameters a, b அப்படிங்கிற parameters, அந்த parametersக்கான வேல்யூஸ் வந்து 3, 5 அப்படிங்கிறோம் வேணும். அப்படி இன்கேஸ் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், we often the parameters interchange பண்ணிக்கலாம். however there is a slight difference between them. Little bit difference. Parameters are the variables used in the function definition, whereas the arguments of the values we pass the function parameters. So parameters ங்கிறது variables. So variables means parameterங்கிறது a, b அப்படிங்கிறது variables. And then arguments. ஸோ arguments equal to ஏக்கு ஒரு 3 கொடுக்கலாம், பிக்கு வந்து ஒரு 5 கொடுக்குறோம் அப்படின்னா is the values. ஸோ parametersல கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ்க்கு some arguments values வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இதான் வந்து parameters and then arguments. Parameters means values, variables, and then argument means values.